ஸோ 1 more செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஸ்போர்ட்ஸ் ஜோன் வெர்சஸ் ஜிஎன்சிசி சத்தியமங்கலம். ஸோ டாஸ் வின் பண்ண ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர் ஃபஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணணும். ஸோ ஜிஎன்சிசி சத்தியமங்கலம் வந்து இங்கே பேட்டிங்கில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து பவுலிங்கில் இருக்காங்க. ஜிஎன்சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிங் எண்ணில் சனோஜ், நான் சைக்கிங் எண்ணில் ரங்கசாமி, பிரகாஷ் இங்கே 1 ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு. ஸோ மாத்தகை பிடிச்சிருக்காருங்க. பெரிய நிக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் விக்கெட் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழக்கிறார் சனோஜ். போன மேட்சுமே பிரகாஷோட முதல் வந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. கமிங் நியூ பேட்ஸ்மேன் 1 டவுனில் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக அடிச்சாரு. மொட்டு சந்தித்த முதல் வந்து 6 ஷாட் கவின். ஷாட் மிட் ஆஃப் கிளியர் பண்ணிச்சு. பியூட்டிஃபுல் அடிச்சாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் விட்டு இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் பவுண்டரிஸ் 10 ரன் குயிக்கா 4 ஓட்டங்கள். போன மேட்சும் அவருக்கு ஏர்லியராக உள்ள வந்த உடனே ரன்ஸ் வந்துச்சு. ரன் அவுட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் லூஸ் பண்ணார். ஷாட் அகெயின் மீண்டும் விட்டில் இருந்த பந்து. நல்ல ட்ரை. பவுண்டரி போக வேண்டியது கரெக்டாக தடுத்தாருன்னு சொல்ல 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பாக. ஷாட் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். திருப்பி இருந்தாருன்னா பவுண்டரி போயிருக்கும். கையில் அடிச்சார். முதல் ஓவர் ஒரு ஓவர் முடிவு ஸ்கோர் 12. 2 விக்கெட் இருக்கு. சண்முகம் நீ போலர், ரங்கசாமி அண்ட் ஸ்ட்ரைக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அடிச்சிருவாரு நினைச்சேன். பேக் டு பேக் டாட் பால்ஸ். பல்லார் வர நேர்த்தியான உள்ள அடிக்கப்பட்ட வந்து 1 2 நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் ஒன்லி. கபில் வித் டாட் பால். கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஷாட் மிட் விக்கெட்ல தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 1 2 நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் ஒன்லி. ஷாட் லவ்லி ஸ்லாட்டில் இருந்த பந்து அல்வா மாதிரி ஒரு ஓபி. செம்ம ஹைட்டு போயிருந்துச்சு. டிஸ்டன்ஸும் போயிருச்சுன்னு தான் நினைச்சேன். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 14. 2 விக்கெட்லேருந்து 2 ரன்ல போட்டார் அந்த ஓவரை. சூப்பர் ஓவர். 2 ரன்ல போட்டு போயிட்டாரு சண்முகம் அந்த ஓவரை. அருள் வந்திருக்காரு தேர்ட் போலர், தண்ணி போலர். லேட்டாக தான் வந்துச்சு. அட்வான்ஸ் போயிட்டார் பேட்டுக்கு. சில்லுன்னு காத்தடிக்குது. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ரமேஷ் நீ பேட்ஸ்மேன். பல்லார் நடந்துருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சு. 6 சந்தித்த முதல் பதிலேயே. ஸோ போன மேட்சும் டெத் ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணார். பவுலிங் நல்லா போட்டிருந்தாரு. குவாலிட்டி ஆல்ரவுண்டர் ரமேஷ். நல்ல ஷாட். பாட்டம் ஆஃப் த பேட் வெளியே போயிடுச்சு. பேக் டு பேக் சிக்ஸஸ். இந்த 2 பந்திலுமே 6 மாத்திருக்காரு இங்க ரமேஷ். லாஸ்ட் ஒன் another one dot ball. சூப்பர் கம்பேக். லாஸ்ட் 3 பாலையுமே அதே பேட்ஸ்மேன் வச்சு டாட் பால் போட்டு முடிச்சிட்டாரு. டாட் பால் 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 27. 3 விக்கெட்ல இருந்து 9 ரன் ரைட். விக்கி ஸ்டார்க் போலர். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர் கிளப்பி விட்டுருக்காரு. கையிலே போய் கேட்சை நல்லா பிடிச்சிருக்காங்க. நோ பால். கேட்சை பிடிச்சிருந்தாரு. நல்ல பால் அந்த விக்கெட்டாக இருந்திருக்கும். ஃப்ரீ பால். ஸோ ரமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்லோயர் போகிறாரா இல்லை ஃபுல் பேஸில் யாக்கிங்லேருந்து போகிறாரான்னு பார்க்கலாம். நல்ல ஷாட்டுங்க. பல்லார் நிறைஞ்சிருக்காரு. கவர் செய்ய எல்லாம் சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நல்ல ஸ்டாப். நல்ல சேவ். ஃப்ரீ ஹிட்டர். நல்ல பவுலிங். அட்வான்ஸ் சிங்கிள் ஒன்லி. ஃபுல் பேஸ்ல லவ்லி பால். ஷாட் ஸ்லோயரா கட்டரா எடுத்துட்டு வந்து ஃபுல் டாஸா போட்டாரு. இந்த ஓவர்லயும் ஒரு 6 பதிவு போட்டாங்க. இந்த முறை கிஷோர் பேட்ல இருந்து வந்திருக்கு. வெல் பிளேட்.
ஃபுல் பேஸில் கிரீஸ்குள்ள சரியான பேஸ், நல்ல Dot கம்பேக். ball. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 39, 3 விக்கெட்லேருந்து ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட் சொல்லலாம். தரணி நீ போலர் கொடுத்துருக்காரு, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பாலுங்க. பவுண்டரி 1 பவுன்ஸ். 4 ஓட்டங்கள். முதல் பால்லே பவுண்டரி அடிச்சு ஸ்ட்ரைட்டு பெர்சனில் போட்டுருக்காங்க. இங்கே தரணி மேலே டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். Excellent catch from keeper Naveen Kumar. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே தரணி. ஷாட்டுங்க தொலை தூரம் சரியான அடிக்கப்பட்ட ஷாட். 6. தான் சந்தித்த முதல் பந்து 6 மாற்றியுள்ளார் வெங்கட் வெங்கடேஷ். பேட்ல இருந்து வர்ற முதல் 6 எங்கேயோ அடிச்சார் பால, மிடில் ஆஃப் த பேட்ல அக்ராஸ்ல அடிச்சார் கரெக்டா ஸ்கொயர் லெக் திசையில. ஷாட் அகைன். இந்த முறை கையில போதா வெளியே போதா? கையில தான் போயிருக்கு. ஸோ இந்த முறை தரணி ஸ்ட்ரைக்ஸ், ரிபெஞ்ச் டெலிவரி. விக்கெட் இழப்பிற்கு 5 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 51, 5 விக்கெட்ல இருந்து விக்கி ஸ்டார்க். ஸ்டார்க் இங்கே நீ போலர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. அவருக்கு 2வது ஓவர் சரி அப்பாட்டில் 2 அழுத்துவாங்க நினைக்கிறேன். சரி அப்பாட்டில் சான்ஸ் ஃபார் கேட்சா. விக்கெட். ரமேஷ் விக்கெட் அந்த முடிவுக்கு வருது. கட்டர் பால், டாட் பால், வெல் பால். கூட்டிட்டார் நறுக்கன் பால் கீழே. இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ், ரன் அவுட். லாஸ்ட் 2 பவுன்ஸ். 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு இப்போ வரைக்கும். லவ்லி பால், ஃபுல் பேஸில் ஒயிலில் உரசி போயிடுச்சு. எக்ஸலண்ட் டெத் ஓவர், நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் லாஸ்ட் ஓவர் ஃப்ரம் விக்கி. மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 53 ஆடி இருக்காங்க. 54 ரன் டார்கெட் ஃபார் ஸ்போர்ட் ஜோன். தினேஷ் ஸ்ட்ரைக்கில், நிதிஷ் நான் ஸ்ட்ரைக்கில், ரமேஷ் இங்கே ஒன்லி பவர் பிளே போடுறதுக்கு. ஃபுல் பேஸில் ஒரு லோட்டா அடிக்கப்பட்ட வந்து 1 2 டாஃபை கிளியர் பண்ணியிருக்கு. நல்ல ஸ்டாப், பவுண்டரி போல 2 ஓட்டங்கள் மட்டுமே. 2 ஒன்லி. வெல் பால், பேட்ஸ்மேனை பார்த்தாரு, இழுத்தார் ஒயிட் லைன் வரைக்கும். டாட் பால், நல்ல கம்பேக். அவுட் சைட் எட்ஜ், குட் ஸ்டாப், சிங்கிள் ஒன்லி. 1 ஓட்டங்கள். லவ்லி பால், நேர்த்தியாக வீசப்பட்ட வந்து ஒயிட் லைன் டாக்கர் கரெக்டாக போடுறார் ஒயிட் லைன். ஃபுல் பேஸில் லோட்டா மிட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கு. இந்த முறை பவுண்டரி போயிடுச்சு. ஸோ ஒயிட் லைன் ஆக்கிறதுக்கான ட்ரை லோட்டஸாக விழுந்திருக்கு. முதல் பவுண்டரி பதிவு பண்ணுறாங்க நிதிஷ் பேட்டில் இருந்து ஸ்போர்ட் ஜோன். ஷாட், ஸ்லாட்டில் இருந்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட வந்து வெகு தூரம் அடிக்கப்பட்ட 6 ஓட்டங்கள் நிதிஷ் பேட்ல இருந்து. இது மூலமா முதல் பவர் பிளே ஓவரில் முதல் ஓவர் முடிவு பெற்ற நிலையில் 14 ஓட்டங்களை விட்டுள்ளனர். 14 ரன் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பவர் பிளே ஓவரை. கம்மி வந்திருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு. ஸோ 15 ரன் கணக்கு. இப்போ பெரிய லெவலில் ட்ராவல் ஆக நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 2 கேட்சுக்கான வாய்ப்பு. நோ மேன்ஸ் லேண்ட். 2 ஓட்டங்கள். டாட் பால் ரைட்டாக தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். வந்து கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை, நடுவிடப்பட்டது. 1 2 பால் வர முடியல. 1 more 2. 2 ஓட்டங்கள் மட்டுமே. டாட் பால், நல்ல ஷாட் குறுக்க கொடுத்தார் மிட் விக்கெட் ரீஜனில். நல்ல டேக்கன். ஸோ முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஓவர்னு சொல்லலாம். பவுண்டரிஸும் வரல. நல்ல ஒரு வெல் செட்டான ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு கவின். கம்பேக் கவின். பந்துகளுக்கு 34 ஓட்டங்களை அடித்தால் 2 ஓவர் முடிவில் வெற்றி பெறலாம். ஸ்கோர் 20, 19 ரன் ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு விக்கெட்லேருந்து வெற்றி பெறுவார். கோகுல் நியூ பவுலர். இதே ஃபுல்லாகவே நல்லா போட்டிருக்காரு. பார்க்கலாம். 24க்கு 34 ஆடணும். சப்போர்ட் பண்ணி லோட்டாஸாக வாங்கிட்டார் பேட்டில். 2 played, single, good shot, beautiful shot. போயிடுச்சு 4. இந்த ஓவர்லேயே பவுண்டரி வருது. அடிக்கப்பட்ட 4. நவீன் நியூ பேட்ஸ்மேன். லீடிங் எட்ஜ், சான்ஸ் ஃபார். நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் தான், ஆனால் சரியா படலன்னு சொல்ல மிஸ் ஹிட்டு. இங்கே வரைக்கும் ஃபீல்டர் தான் எடுத்து வச்சாங்க, அதை பார்த்துட்டு தெளிவாக.
இன்னும் 18 பந்துகளுக்கு 23 ஓட்டங்களை அடித்தால் 3 ஓவர் முடிச்சு ஸ்போர்ட்ஸ் ஜோன் 5 PM அணியினர் வெற்றி ஸ்கோர் பெறுவார். 31. இந்த ஓவரில் 10 ரன் மேலே கொண்டு வந்துட்டாங்க தெளிவாக. ஒரு பவுண்டரி கரெக்டாக அடிச்சிடுறாங்க, மற்ற எல்லா பாலையும் ரன்ஸ் ஆக்கிடுறாங்க. ஸோ ஒரு சேசிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. ஓட்டங்கள் கோகுல்னி bowler. வெல் bowled. டாட் பால். டாட் பால். இன்னைக்கு டேல எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர் bowlers பார்த்துட்டோம் நம்ம. கரெக்டான பால் விட்டு கொடுக்கல. 2 கால் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டா? பால் எடுக்கல. ஸோ 1 more to இந்த ஓவரில் அவுட் சைட் ஏஜ். அவருக்கு ஓட முடியலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரிட்டையர் அவுட்டாக வெளியே போயிட்டார். ஸோ அது பதிலாக பிரகாஷ் வந்துட்டார் உள்ள. பிளைட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அகைன் 2 கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் வர 3வது 2-ஆக இருக்கும் இது. பிளைட் பாலிங் பேட்டில் ஆடுறாரு தெளிவாக நவீன். நல்ல ரன்னிங் 2. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 40. 12 பந்துகளுக்கு 14 ஓட்டங்கள் எடுத்தால் இந்த ஓவரில் ஸ்போர்ட்ஸ் ஜோன் அணியினர் வெற்றி பெறலாம். 9 ரன் வந்திருக்கு. அந்த 9 Last ரன் 2 2 ஓடியே எடுத்துருக்காங்க. Who's the bowler? ரமேஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். 12க்கு 14 ஆடணும் 2 ஓவருக்கு. ஸோ பார்க்கலாம் விக்கெட் பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம் அந்த ஓவரில். வெல் போல் ஒயில்லைக்கான ட்ரை. குட் ஸ்டாப்னு சொல்ல வந்தேன். கஷ்டமான பால் தான். ஸோ 2 இங்கே ஃபஸ்ட் பாலில் ஃபுல் பேஸ் ஓவர், ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கு வாய்ப்பு. கேட்ச் மிஸ். முடிச்சாலும் ஏதாவது ட்ரை பண்ணலாம். அகைன் 2. போன பாலில் 3 ரன் விட்டாங்க. கட் செய்யப்பட்ட பந்து கெஸ் பண்ணி ஃபீல்ட் வரல. மிஸ். 1 2 2 3 ரன் அவுட் நினைக்கிறாங்க. அவுட். ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் நவீன். குட் ஷாட். கவர் கிழிச்சிட்டு போயிருக்கு. அடிக்கப்பட்டது பவுண்டரி. 4 ரன்கள். சூப்பர் ஷாட். எல்லா பாலையுமே ஒரு வைட் லைன் தான் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ரெடியாக இருக்காங்க 2 இன்னும் பேட்ஸ்மேன். 3 ஓட்டங்கள் அடித்தால் ஸ்போர்ட்ஸ் ஜோன் அணியினர் வெற்றி பெறுவார். சூப்பராக எடுத்து வந்தாங்க ஸ்கோரை முன்னாடியிலேருந்து. ஒரு குவாலிட்டியான சேசிங் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் அந்த மேட்சை. ஷாட் லோட்டாஸ். தூக்கி அடிக்கிறது வந்து 6. பிரகாஷ் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் பாடி பிரகாஷ் முடிச்சிருக்காங்க. ஃபினிஷ் ஓவரை ஸ்டைல். பிரகாஷ் நான் அப்படியே வந்தால டாஸ் போடலாம். ஸ்பேர் வச்சு ஜெயிக்கிறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இது மூலமாக டிசைனிங் முன்னேறி போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி மேட்ச் won by